மல்லை சத்யா நான் துரோகியான்னு கேட்டு உண்ணாவிரதம், நான் மாத்தையாவா என்று கேட்டு உண்ணாவிரதம், 32 ஆண்டு காலம் பட்டப்பாட்டிற்கு பரிசு தானா என்று கேட்டு உண்ணாவிரதம், மறுமலர்ச்சி திமுகவை மகன் திமுக ஆக்கியதற்காக உண்ணாவிரதம், நாடெங்கிலுமிருந்து தோழர்கள் அந்த உண்ணாவிரதத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் என்று என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் வரலாம், உங்களை ஆதரித்து பேசலாம், பிரச்சனை உங்களுக்கு ஒரு வகையில் எனக்கு ஒரு வகையில் நடந்திருக்கு, நான் பேசினா அந்த உண்ணாவிரதம் ஏற்பாடு செய்தது நீங்கள், இப்பொழுது காயம் பெற்றிருப்பது நீங்கள், இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது நீங்கள். அந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் பாழ்பட்டுட்டோம், அந்த கூட்டம் என் பக்கம் திரும்பிடும். அதனால் உங்களுக்குரிய முக்கியத்துவம் கொஞ்சம் குறைந்து விடக்கூடாது, இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலான்னு நான் போகலை. பேராசிரியர் அப்துல் காதர் வந்து அந்த உண்ணாவிரதத்தில் வாழ்த்தி பேசி உண்ணாவிரதத்தை முடித்து வச்சுருக்காரு. உண்ணாவிரதம் மிகப்பெரிய வெற்றி. வைகோ கையாலாகாத தலைவனாக மாறிவிட்டார் என்பதற்கு உண்ணாவிரதம் சாட்சி. ஒரு கட்சி தலைமை எதிர்த்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதத்து ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட போக்கில்லாத வைகோவினுடைய தலைமையை இனி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இந்த உண்ணாவிரதம் கட்டியம் கூறியிருக்கிறது.